ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இந்த ஒரு விஷயம் நடந்து ஃபியூ டேஸ் ஆச்சு. பட் நம்மளும் பார்த்தீங்கன்னா பெருசா இத பத்தி வீடியோ எதுவும் போடல. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி இந்த மாரிலாம் பண்ண தோணுது? நீங்க பண்றது அப்பட்டமா தெரியுது. ஒரு மனுஷனுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கிளியரா மக்கள் பார்க்க போறாங்க? இன்னும் வெறுப்பாக போறாங்க. கண்டிப்பா இந்த கட்சிக்கு இன்னும் நெறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு, ஏன் ஏன் நீங்களே ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டின்றது குடுக்குறீங்க? "எத பத்தி ப்ரோ பேசுற? என்ன ப்ரோ ஆச்சு?" அப்படின்னு கேட்பீங்க. ரைட். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். தமிழக வெற்றிக் கழகம். ஸோ டிவிகேவோட ஒரு ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஃப் ஏறிட்டே இருக்கு. வாட்டெவர் த ஹேட் தே ஆர் கெட்டிங், எத்தனையோ பேர் வெறுத்தாலும், எத்தனையோ பேர் தேவையில்லாததெல்லாம் பேசினாலும், அவங்களுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கிடைச்சிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி புலம்புறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு ஆஃபீஸ பார்த்தீங்கன்னா, இடிச்சுட்டாங்க. அ சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? எஸ். தமிழக வெற்றிக் கழகத்தில ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஒரு செவுத்துல பார்த்தீங்கன்னா, தளபதியோட ஃபோட்டோலாம் வரைஞ்சு, அந்த கட்சி கொடிய பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணி ஒரு குட்டியோண்டு ஆஃபீஸ் மாரி வச்சிருந்தாங்க, திருவள்ளூர் சைடு. அந்த ஒரு ஆஃபீஸ பார்த்தீங்கன்னா, இது சம்திங் ஏதோ ஒரு கவர்ன்மென்ட் இடத்துக்குள்ள வருது அப்படின்னு ஏதோ ஒரு 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 இது பண்ணி, போலீஸ்லாம் வந்து ஜேசிபி எடுத்துட்டு வந்து அந்த ஒரு ஆஃபீஸ இடிச்சுட்டாங்க. அந்த விஷுவல்ஸ் இப்ப நான் பேசும்போது நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உண்மையாவே மோர் தென் அ பொலிட்டிக்கல் லீடர், அவர நம்ம சினிமால ஒரு நடிகரா, ஒரு ஹீரோவா பார்த்து, பார்த்து, பார்த்து இந்த விஷயம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மாரி வெறி ஆயிடுச்சு அது பார்க்கும்போது. நடத்துங்க, நீங்க நடத்துங்க. 2026க்கு தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சா, அவர கீழ இறக்கி விடணும். அவரோட அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சுத்தி இருக்காங்களே தவிர, நம்மளும் அரசியல்வாதி. நம்மளும் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில நிப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் யாருமே கிடையாது. வெல் மெச்சூர்டா இருக்கிற, வெல் எஜுகேட்டடா இருக்கிற சில பொலிட்டீஷியன்ஸே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை எப்படியாவது நம்ம கீழ இறக்கி விடணும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற நெனப்புல தான் இருக்காங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது, "அப்பாடியா! நம்ம விஜய் அவர்களா, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்களா? சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறவங்க இருக்காங்களே தவிர, உண்மையா என்ன நடக்குது? அப்படின்றது யாருமே யோசிக்க மாட்றாங்க. அவரோட உச்சகட்டத்தின் கெரியர விட்டுட்டு, மக்களுக்கு நல்லத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த ஒரு மனுஷன, முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்கள கீழ இழுக்க தான் பார்ப்போம். நீ பண்ண சின்ன சின்ன தவறு கூட நாங்க சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேரு இதுக்குன்னு ஒரு ஐடிவிங் வச்சு சில பொழப்புகளன்றது பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் ஃபைன் தான். ஏன்னா இங்க எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, போட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். சினிமா அப்படின்னு எடுத்துக்கினா இவரோட பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் அது இதுன்னு ஒரு போட்டி இருக்கும். இப்ப அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கிற சில பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் பல வருஷமா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் சடனா இவர் ஒரு சினிமால இருந்து வந்து இவ்ளோ மாஸ் கேதரிங் ஆயிட்டு, இவ்ளோ பெரிய சப்போர்ட் கிடைச்சு, அவ்ளோ பெரிய மாநாடு வச்சு, அவரோட ஸ்பீச் ஒண்ணொண்ணு லைட்டா பார்த்தீங்கன்னா பேசினாலே வெடிக்கிற மாரி ஆயிட்டு, இந்த லோக்கல் நியூஸ்லேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் டக்குன்னு பத்திக்கிட்டு இவ்ளோ விஷயங்கள் நடக்கிறப்போ, கண்டிப்பா எதிர்ப்புகள் அப்படின்றது வரும். ஸோ ரீசென்ட்டா நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த ஹிந்தி, தமிழ் அந்த மேட்ரு நம்ம விஜய் அவர்களே ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அதுல இந்த மொழிகள்லாம் பண்றாரு. அது ஒரு விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலு கட்டினாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கல. பயங்கரமா பிரளயமா போயிட்டு இருக்கிற கட்சிய நம்ம புடிச்சு இழுத்து விட்டுறணும். திஸ் இஸ் ஹவ் வி வொர்க். திஸ் இஸ் ஹவ் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வொர்க் அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுல இன்னும் கூட சில கட்சிகள் வரல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் தமிழ் மக்கள் தான். அதுக்கு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஆனால் நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு ஓட்டுமே, உங்க வீட்ல இருக்கிற உங்க பையனா இருக்கட்டும், பொண்ணுக்கா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணா இருக்கட்டும். எல்லாமே அதுதான் தீர்மானிக்கும். நீங்க காச வாங்கிட்டு ரூ. 2000 ரூ. 4000 ரூ. 10,000 வாங்கிட்டு ஒரு ஓட்டு போடுறீங்கன்னா, அந்த ரூ. 10,000 எத்தன நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 5 நாளு, 10 நாளு, அதுக்கப்புறம்? யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம ஸ்டேட்ல நீங்க டிராவல் பண்ண ரோட்ஸ்ல 50% ஆஃப் த ரோட்ஸ் சரியே கிடையாது. பட் ஆனா அதுக்கு நம்ம ஸ்டேட் டாக்ஸும் கட்டிட்டு தான் இருக்கோம். ஒரு வெஹிக்கிள் எடுத்தோம் அப்டின்னா. நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க உங்க தெருவுல ஸ்ட்ரீட் லைட் எரியல, ட்ரைனேஜ் சரியில்ல, ரோட்ஸ் சரியில்ல, வீட்ல கரண்ட் இல்ல. எப்ப இதெல்லாம் மாறும்? எப்ப இதெல்லாம் மாறும்? ரூ. 5,000 குடுக்குறாங்களா ஓட்டுக்கு? அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்தவும் மாட்டாங்க. நம்ம கேட்டு கேட்டு புலம்பி புலம்பி கடைசில சாக தான் செய்யணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கிறது. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லல. கரெக்ட்டான பொலிட்டிஷியன
சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணா தான் ஸ்டேட்டும் நல்லாயிருக்கும். உங்க வீடும் நல்லாயிருக்கும். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ பண்ணின்னு போட்டோமே. நம்ம உட்காந்து பார்ப்போம். அந்த 2026 வரட்டும். அப்போ இருக்கும். எப்படி? அப்போ இருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது பொய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.